ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகணும். கடாய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த சைட் டிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம என்ன சைட் டிஷ் செய்ய போகிறோம்னா, சப்பாத்திக்கு வந்து சூப்பரான தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், கொசுன்னு சொல்லலாம், இல்லை குழம்புன்னு சொல்லலாம். மிஞ்சி போனால் குழம்புன்னு தான் சொல்லலாம். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி குழம்புன்னே சொல்லிக்கலாம். குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸுக்கு டேஸ்ட்டு எடுப்படாது. சப்பாத்திக்கு பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நைஸாக 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா தீயிற அளவுக்கு வதக்கூடாது. நல்லா செவந்து கண்ணாடி பதமாக ஆனால் நல்லா வதங்கியிருக்கணும். அப்படி வதங்கினா தான் நல்லா வாசனை கொடுக்கும். இந்த தக்காளி குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குறதுல தான் இருக்குது எந்த குழம்புமே, எந்த டிஷ்ஷுமே நம்ம செய்கிறது டேஸ்ட்டு கொடுக்கறது. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் அப்படியே கீறி வச்சுருக்கேன். கட் பண்ணி அப்படியே கீறி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா தவள வதங்கணும். அந்த பச்சை மிளகாய் வாசனை முழுசாக போட்டாலும் போடலாம். பச்சை மிளகாயில் இருக்க காரம் இறங்காது. முழுசாக போட்டோம்னா பச்சை மிளகாயில் இருக்க காரம் இறங்காது. ஏன்னா நம்ம வெறும் தக்காளி வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு. தக்காளி வச்சு செய்கிறதுனால புளிப்பு வந்துடும்ன்ட்டு தான் நான் அந்த பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி போட்டிருக்கேன். அதில் இருக்க காரம் வந்து இந்த குழம்புல இறங்கிடும். கொஞ்சம் வந்து அந்த புளிப்பை கட்டுப்படுத்தும். அதனால் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த பச்சை மிளகாய் வெங்காயமும் நல்லா துவள வதங்கணும். ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அந்த தக்காளி பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. அப்படியே பச்சை ஸ்மெல் இருக்க மாதிரி நம்ம குழம்பு வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அப்படியே வெறும் பச்சை தக்காளி அரைச்சி சாப்பிட்ட மாதிரி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும். நல்லா வதங்கட்டும். மேலே வந்து தெறிக்கும். வதங்கும்போது மேலே தெறிச்சு வரும். அதனால் மேலே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள். நம்ம தக்காளி ஊற்றுனதே தெரியல. நல்லா சுருளாக வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா 1 டம்ளர் தண்ணி நிறையா ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு தான் எடுத்துருக்கேன், நிறையா எடுக்கல. தண்ணி வந்து அது கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். ஏன்னா கடலை மாவு போட்டதுனால கெட்டி போடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடிடணும். அதுக்கு வந்து தேவையான உப்பும் காரமும் போட்டுடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சால்ட்டும் காரமாக போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு. காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டோம்னா சாப்பிட முடியாது. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே நிறைய போட்டுறக்கூடாது. நமக்கு அளவு தெரியும். இப்போ எனக்கெல்லாம் அளவு தெரியும், கரெக்டாக போட்டுருவேன். நான் ஸ்பூன் கணக்கு தான், எனக்கு கை கணக்கு கூட இல்லை. அதுலேயும் சால்ட்டு தான் போடுவேன். எல்லா டிஷ்ஷுக்குமே நான் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இட்லி மாவு அரைச்சாலும் சால்ட்டு தான். என்கிட்ட கல் உப்பே இல்லை. இன்னும் கேட்டால் கல் உப்பே வாங்க மாட்டேன் நான். தூள் உப்பு தான். அது எனக்கு அந்த ஸ்பூன் கணக்கு தான். இவ்வளோக்கு இத்தனை ஸ்பூன் கணக்குன்ட்டு கணக்கு வச்சப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட பத்தலைன்றதே இருக்காது. எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்குலாம் பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள், அந்த மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன்.
இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தழை இல்லை. நல்லா சூப்பரான தக்காளி குழம்பு சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.